கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். தேவனை ஆராதிக்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு நாள். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி நீங்கள் இருக்கிறதான உங்களுடைய அறைகளில் பரிசுத்த சிந்தையோடு முழங்கால் படிக்கிட்டு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் எல்லாம் கர்த்தரை விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்ற பாடல்களை ஹல்லேலூயா அப்படியே நம்ம பாடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை தொடங்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உங்க வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். உங்க வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உங்க வல்லமையினால நீர் எங்களை நிறைக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிறதான சோர்வுகள், எங்களுக்குள்ள இருக்கிறதான மன அழுத்தங்கள், எங்களுக்குள்ள இருக்கிறதான கர்த்தாவே எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்க சுவாமி. இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள நீங்க இறங்கி வந்து உம்மை விடுதலையோடு நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்த நீர் உம்முடைய கிருபை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷத்தோடு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இந்த பாடல்களை நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாம் சந்தோஷத்தோடு நல்ல கரங்களை தட்டி அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாம் சந்தோஷத்தோடு அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே.
உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். விடுதலையோடு எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஓ அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். உயிரோடு எழுந்த தெய்வம். ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். அவர் நல்ல தெய்வம். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதர். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லலாமா? உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். 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 அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஓ அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஓ அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை நம்ம பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலுடைய வரிகள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு 100 உண்மையே நான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில்
ஆண்டவரை நம்பி இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ, உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், அவரே உங்களது நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவரை நம்பி வந்த முகங்கள் எல்லாம் பிரகாசிப்பிக்கிற நல்ல ஒரு தகப்பன். எனவே இந்த பாடலை நம்ம பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். உங்க உள்ளத்துல மகிழ்ச்சியோடு நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே தான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே தான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்போவே எல்லாம் கேட்கலாமா? இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாம் வாய்களை திறந்து அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே தான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே தான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி, எல்லாம் சொல்லலாமா? உண்மையை நம்பி இருக்கிறேன், எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் விடுதலையோடு, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நான் நம்பி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை அவர் தருகிற தெய்வம். ஒருவேளை என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, உங்க உள்ளத்துல என்ன வாஞ்சைகளோடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்குமா, என்னுடைய வியாதியிலிருந்து ஒரு சுகம் உண்டாகுமா என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்துல காத்து இருக்கிறீர்களோ, இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். அல்லேலூயா. தேவன் அருளுகிறதான ஒரு ரட்சிப்பின் நாள், உங்களை தேவன் தொடுகிற ஒரு நாள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிற ஒரு நாள். அல்லேலூயா. எல்லாம் நீங்க இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிடலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஒரு பௌஷபரமல்லபா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இருதயத்தின் ஏக்கம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த கல்வாரினுடைய காட்சிகளை நம் இருதயத்திற்கு நேராகவும் நம் கண்களுக்கு நேராகவும் கொண்டு வருவோமா? இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உங்க சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உங்க சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. ஆண்டவர் சொல்லுங்க, என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஓ சித்தம் செய்வதுதான். ஹல்லேலூயா ஜீசஸ். இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்கிற தெய்வம், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர், நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டதான நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசையா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உங்க சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் சுமைகள், என்
சுமைகள் உங்க பாதத்தில் இறக்கி வைத்தேன். உங்க பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உங்க சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. என் இதயத்தின் ஏக்கமையா. என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. நம்ம இதயத்தினுடைய ஏக்கம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது மட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம பாரத்தை இறக்கி வச்சு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்குள்ள அவர் கிரியை செய்து நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து நம்ம விடுதலை ஆக்குகிறபடினால விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆராதனையில சுவாமி நீங்க பிரியப்பட்டீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் பாடவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா, உள்ளத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்திற்காக ஏங்கி தவிக்கிற உள்ளங்கள் உண்டு ஆண்டவரே. கை நிறைய பணம் இருந்தாலும் ஆண்டவரே, எல்லாரும் சுற்றி இருந்தாலும் ஒரு விதமான வெறுமையை உணர்ந்து ஒரு விதமான அழுத்தத்தை உணர்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற இயேசுவின் வல்லமை அவர்களை தொடுவதாக. இயேசுவின் வல்லமை அவர்களை ரட்சிப்பதாக. அல்லேலூயா. ஓ, இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே முதல் விசையாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். என்ன நடக்குது என்று ஆச்சரியத்தோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை தொடுங்க சுவாமி. இயேசு ரட்சிக்கிற தெய்வம், இயேசு சுகம் தருகிற தெய்வம், இயேசு பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை இயேசுவின் நாமத்துல நீங்க திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு உள்ளத்துல மன அழுத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற இயேசுவின் வல்லமை அவர்களை தொடுவதாக. அவர்கள் எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. உமால முடியாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டவரே, மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின வல்லமை உள்ள தெய்வம், நாரி போன சரீரத்திற்கு ஜீவன் கொடுத்த தெய்வம். இந்த ஆராதனை நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல நீர் ஜீவனை தருகிறபடியினால, ஒவ்வொரு எலும்புகளை நீர் நினமுள்ளதாய் மாற்றுகிறபடியினால உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த ஆராதனை நேரம் உங்களுக்கு மிகவும் ஒரு அன்பு நிறைந்த, உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே ஜெப சிந்தையோடு நாம் இருப்போம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். Praise the Lord. Shalom to everyone. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. This is the day that the Lord has made, and we will rejoice and be glad in it. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த உலகத்தை
காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் தவியாக தவிக்கின்றார்கள். நம்பிக்கையற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு குடும்பங்களிலே பலவிதமான மோசமான சூழ்நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களையும் என்னையும் அவர் கண்ணின் இமை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். Please turn to me to the book of Isaiah, chapter 41, verses from 8 to 14. 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகின்றோம். அன்பு பிள்ளைகளே, கடந்த 5 மாதமாக திருச்சபை நடக்கவில்லை. நாம் அனைவரும் வீடுகளிலே முடங்கி இருக்கின்றோம். உங்களில் சிலர் வேலைக்கு போகின்றீர்கள், ஆனால் பலர் வீடுகளிலே முடங்கி இருக்கின்றோம். தேவனுடைய திருச்சபைகள் எல்லாம் முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கின்றன. ஆனால் தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், அவருடைய வல்லமையை யாராலும் எவராலும் என்றைக்கும் முடக்கவே முடியாது. அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு இப்படியாக நாம் வாழ வேண்டும் என்று அனுமதிக்கிறார். அவரை பின்பற்றி அவருடைய சித்தம் செய்வோம். நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க போகின்ற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ள ஆவலோடு வந்திருக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் முன்பு சொன்னது போல ஏசாயா 41 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை உங்களுக்காக நான் வாசிக்க போகின்றேன். ஏசாயா 41 8 முதல். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, but you Israel my servant, Jacob whom I have chosen, the offspring of Abraham my friend. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். You whom I took from the ends of the earth and called from its farthest corners, saying to you, you are my servant, I have chosen you and not cast you off. நீ பயப்படாதே. வசனம் 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Verse 10. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. I will help you. I will uphold you with my righteous right hand. இதோ வசனம் 11. உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். Behold, all who are incensed against you shall be put to shame and confounded. Those who strive against you shall be as nothing and shall perish. வசனம் 12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்.
உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். Verse 12. And you shall seek those who contend with you, but you shall not find them. Those who war against you shall be as nothing at all. 13-14 ஒன்றாக வாசித்து விடுகின்றேன். உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறுவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். For I, the Lord your God, hold your right hand. It is I who say to you, fear not. I am the one who helps you. Fear not. You own Jacob, you men of Israel. I am the one who helps you, declares the Lord. Your Redeemer is the Holy One of Israel. Amen. Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தைகளுக்காக அனைவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல வசனத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கிருபையோடு ஆண்டவர் பேசுறார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. 3 காரியங்களை அங்கே முன்னுரையாக ஆண்டவர் சொல்லுகிறார். Israel my servant, Jacob whom I have chosen, Abraham my friend. தாசனாகிய இஸ்ரவேல், தாசனாகிய இஸ்ரவேல், தெரிந்து கொண்ட யாக்கோபு, தேவன் தெரிந்து கொண்ட யாக்கோபு, சிநேகிதனான ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆமென். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் அவருடைய பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளை ஒருவேளை தன் வீட்டிலே வளருகிற இந்த எலியேசர் எனக்கு ஒரு பிள்ளையாக இருப்பானோ என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமாக ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நண்பன், சிநேகிதனன், தேவனின் சிநேகிதனாகிய ஆபிரகாம். இந்த பூமியிலே அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவனிடத்திலே நட்பை வளர்த்த ஆபிரகாம். ஆனால் அவன் கூட தன் வீட்டு வேலைக்காரன் தனக்கு மகனாக வரலாம், வருவானோ, அவனைத்தான் ஆண்டவர் தனக்கு பிள்ளையாக தருவாரோ, சந்ததியாக தருவாரோ என்று நினைத்தான். ஆனால் நல்ல நண்பராகிய தெய்வம், பிரைஸ் தி லார்ட், பாருங்கள், அவர் நமக்கு கடவுள், தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆனால் அதையும் தாண்டி அவர் நம்மோடு எவ்வாறு பழகுகிறார், நம்முடைய முற்பிதாக்களோடு எவ்வாறு அவர் நடந்து கொண்டார்
என்று நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பன், நண்பனாகிய ஆபிரகாம். ஆண்டவர் சொல்றார் பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக, ஆபிரகாம் என்னுடைய நண்பன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் என்று சொல்றார். நீ என் தாசன். You are my servant. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்றேன். I have chosen you and not cast you off. முதலில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் வெறுத்து விடுகிறவர் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படிதான் தேவன், நீங்கள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்தீர்கள். நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு திசைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் நாம் விசாரிக்கும் பொழுது, பிரதர் நீங்க எங்கிருந்து வர்றீங்க? சிலர் சொல்வாங்க நான் கிழக்க, சிலர் மேற்க. சிஸ்டர் நீங்க நான் தெற்கே இருந்து வர்றேன், சிலர் நான் வடக்க இருந்து வர்றேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருடைய வீடும் ஒவ்வொரு திசையில் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து ஆண்டவரை தேடி ஒரே இடத்திற்கு வருகிறோம். எப்படி இது நடந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்கள் அங்கே இருந்து நான் உன்னை எடுத்தேன், அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்தேன். நம்மை எடுத்ததும் நம்மை அழைத்து வந்ததும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். You are my servant, I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Praise the Lord. Even today, இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே பல்வேறு குடும்பங்களையும் மனிதர்களையும் தெரிந்து கொண்டே இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக தேவன் இந்த பணியை செய்து வருகின்றார். அவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏன் அப்படி சொல்லிவிட்டார்? பல்வேறு காலகட்டங்களிலே நண்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகள் தேவனுக்கு எனிமிகளாக, சத்துருக்களாக மாறினார்கள். தன் தகப்பன் தேவனுடைய நண்பன், நானும் அவருக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போனார்கள். தன்னுடைய முற்பிதா ஆபிரகாம் தேவனுக்கு நண்பன். யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். இஸ்ரவேல் அவனும் தேவனுடைய தாசன். Praise the Lord. ஆனால் அதெல்லாம் மறக்கின்ற ஒரு சூழ்நிலைமைகள் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கு வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே, fear not. பல்வேறு சூழ்நிலைகளிலே அன்பானவர்களே, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய் விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய தாசர்கள், ஊழியர்கள் என்பதை மறந்து போய் விடுகிறோம். தேவனுடைய நண்பர்கள் என்பதை மறந்து போய் விடுகிறோம். அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய் விடுகிறோம். அன்பு விசுவாசிகளே, பல்வேறு நிலைமைகளிலே நாம் அவரை மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ என்னை வெறுக்கலாம், மறக்கலாம், பட் நான் உன்னை வெறுத்து விடவில்லை. Fear not. ஆகவே பயப்படாதே, நீ பயப்படாதே.
For I am with you. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். Be not dismayed. திகையாதே. உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே திகைத்து போய் நிற்காதே. எத்தனை கஷ்டமான, இடுக்கமான, மோசமான, லட்சை நிறைந்த, பாரம் நிறைந்த, இக்கட்டான முற்சந்தியிலே நீ நின்றாலும் திகையாதே. திகையாதே. For I am your God. நான் உன் தெய்வம். அன்று சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே. என் அன்பு பிள்ளைகளே, இந்த மோசமான பேண்டமிக், எபிடமிக் காலகட்டங்களிலே, தொற்று பரவுகின்ற காலகட்டங்களிலே பயந்து போய் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு வாழ்க்கையிலே திகைப்பு, ஒரு விதமான கலக்கம், மன சஞ்சலத்தோடு நீங்கள் காணப்படுகின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் I will strengthen you. I will strengthen you. Praise the Lord. Number 2, I will help you. Number 3, I will uphold you. Amen. ஒன்று, நான் உன்னை பலப்படுத்துவேன்பா. 2, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்பர் 3, நான் உன்னை தாங்குவேன். அதுவும் எப்படி தாங்குவாராம்? என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். வலது கரத்தினால. I will uphold you with my righteous right hand. நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். ஜெபத்தோடு இந்த வசனத்தை கேளுங்கள். ஜெபித்துக் கொண்டே கேளுங்கள். இந்த வசனம் உங்களுக்கு புரியும். தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். 3 காரியங்களை ஆண்டு சொல்லுகிறார். ஓ, பயப்படாதே, திகையாதே என்று சொல்லிவிட்டு 3 காரியங்கள். 1, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை நீதியின் கரத்தினாலே, வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமென். I will strengthen you, I will help you, and I will uphold you. Amen. இப்படி ஆண்டவர் செய்யும் பொழுது என்ன நடக்குமா? அநேக நம்மேல் எரிச்சலாகி கடந்து வரலாம். அநேக எரிச்சல்கள். வசனம் சொல்கிறது 11 ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா? இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும். இந்த உலகத்தில் அநேகர் காரணம் இல்லாம நம்மிடத்தில் எரிச்சல் படுவார்கள். என்ன காரணம் சார்? நன்றாக சிரித்து விட்டு தான் வீட்டுக்கு போயிருப்பார்கள். அடுத்த நாள் காலையிலே பார்த்தால் ரோடின் வழியாக செல்லும் போது கோபமான முகத்தோடு போவார்கள். நமக்கு ஒன்றும் புரியாது. 2 நாட்கள் 3 நாட்கள், 1 வாரம் கழித்து மீண்டும் பார்க்கும் பொழுது முகத்தை முறைத்து கொண்டு வைத்திருப்பார்கள். ஒன்றுமே நமக்கு புரியாது, ஏன் என்றே புரியாது. காரணமில்லாத எரிச்சல். நாம் தலையை போட்டு பெய்த்து கொண்டே இருப்போம். ஏன் அந்த சகோதரர் என்று இருக்கிறார், ஏன் அந்த சகோதரி என்று இருக்கிறார்கள், நான் என்ன தவறு செய்து விட்டேன், நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று பல நேரங்களிலே யோசித்துக் கொண்டிருக்கலாம். திருச்சபையிலே போதகராக நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு சூழ்நிலைகளே இந்த அனுபவத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாகத்தான் அனுப்பி வைத்திருப்போம். தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம். அவர்களை தேவன் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ இடையிலோ என்றைக்காவது அவர்களை பார்ப்போம் என்றால் மிகவும் கோபத்தோடும் எரிச்சலோடும் இருப்பார்கள். சில நேரங்களிலே பார்க்காமலே போய்விடுவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி முடித்து வீடுகளுக்கு அனுப்புவதற்கு முன்பதாக எப்படியாவது அவர்களை பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நேரத்தில் சோர்ந்து போய் அவர்கள் போய்விடுவார்கள். நமக்கு ஏனென்று புரியாமல் இருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள்.
இன்றைக்கு திருச்சபை மக்கள் மாத்திரமல்ல, திருச்சபைக்கு புறமே இருக்கிறவர்களை பற்றி பேசுகின்றேன். ஆலயத்திற்கு நாம் போகின்றோம், ஆலயத்திற்கு நாம் வருகிறோம் என்கிற காரணத்திற்காக, திருமண வீட்டிற்கு வரவில்லை என்ற காரணத்திற்காக, கல்யாணம் காதுகுத்துக்கு போகாத காரணத்திற்காக, திருச்சபைக்கு போனேன் என்ற காரணத்திற்காக அநேகர் உங்கள் மேல் எரிச்சல் அடையலாம். ஜெபிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக அநேகர் எரிச்சல் அடையலாம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிறுவர் ஊழியங்கள், வாலிபர்கள் ஊழியங்கள், ஊழியத்தோடு ஊழியக்காரரோடு சேர்ந்து செய்கிறீர்கள், வீட்டிலே இருக்கவில்லை. அந்த ஒரு நாள் தான் விடுமுறை நாள், அந்த ஒரு நாளில் கூட வீட்டில் இருக்கிறது இல்லையா? இப்படி ஊழியத்திற்கு போய்விடுகிறீர்களே. ஒரு கறி சமைத்து கொடுக்கலாம், கூட உட்கார்ந்து டிவியை பார்க்கலாம், இப்படி ஊழியத்துக்கு போய்விடுகிறீர்களே. அந்த ஒரு நாள் வெளியே போகலாம், கடைக்கு போகலாம், சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் என்றால், ஜெபம், பாட்டு புஸ்தகம், ஊழியம் என்று இப்படி போய்விட்டால் என்ன என்ற எரிச்சல் வரலாம். சிலர் நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதை அறிந்து, நல்ல வீடுகள் கட்டியிருக்கிறோம், நல்ல வசதியாக இருக்கிறோம், கடினமாக உழைக்கின்றோம், குடும்பமாக சந்தோஷமாக ஆலயத்துக்கு போகின்றோம், பிள்ளைகளோடு மனமகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம், எப்படி இது இவர்களுக்கு சாத்தியமாகிறது என்று சிலர் எரிச்சல் அடையலாம். மக்கள் நம் மீது எரிச்சல் அடைவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே. உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவர் வெட்கி லட்சை அடைவார்கள். Behold, all who are incensed against you shall be put to shame and confounded. உன்னோடு வழக்காடுகிறவர்கள், பல நேரங்களில் நம்மோடு பல மனிதர்கள் வழக்காடுகின்றார்கள், சண்டைக்கு வருகின்றார்கள், காரணமில்லாத சண்டைக்கு வருகின்றார்கள். அன்று சொல்றார், எப்படி வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். யாரெல்லாம் உன்னோடு கூட போராடுகிறார்களோ, பல்வேறு மனிதர்களை என் வாழ்க்கையில் இப்படி நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஊழியத்தோடும் ஊழியக்காரர்களோடும் போராடினவர்கள், பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்களை எல்லாம் நான் தேடி இருக்கிறேன். மிரட்டுவதற்கோ அல்லது உருட்டுவதற்கோ அல்ல, எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி இருக்கிறேன். ஆனால் பைபிள் வசனம் தான் உண்மை. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். என் சிறு வயதிலிருந்து இந்த அனுபவம் எனக்கு உண்டு. எத்தனையோ மனிதர்கள் போராடினவர்கள் உண்டு. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் காரணமில்லாத சூழ்நிலைகளிலே மனிதர்கள் வந்து போராடுகின்றார்களா? மனிதர்கள் உங்களை பயமுறுத்துகின்றார்களா? கவலைப்படாதீர்கள், அவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களோடு யுத்தம் பண்ணின மனுஷர், அடுத்தபடியாக சொல்கிறது பைபிள், யுத்தம் பண்ணுகிற வாழ்க்கை. அநேகர் நம்மோடு சண்டைக்கு வருகின்றார்கள். வேலை செய்கிற இடங்களில் அமைதியாக போனாலும் கூப்பிட்டு வம்பிழுக்கிறார்கள். குடும்பம் நடத்துகிற இடங்களிலே கூப்பிட்டு வம்பிழுக்கிறார்கள். சொந்தக்காரர்கள் லாக்டவுன்ல கூட போன்ல கூப்பிட்டு சண்டை போடுறாங்க, வீடியோ கால்ல வந்து சண்டை போடுறாங்க, தெருமுனையில வந்து சண்டை போடுகிறாங்க, வீட்டு வாசல்ல நின்று அசிங்கப்படுத்துறாங்க. நம்முடைய உறவுகள் தான், நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய சொந்தங்கள் தான், நம்முடைய ரத்தம் தான். ஆனா மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், பைபிள் சொல்லுகிறது, யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். இல் பொருள். For they shall be as nothing at all. ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். இல் பொருள். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சொல்றார் 13ஆம் வசனத்துல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, இரண்டாம் முறையாக ஆண்டு சொல்றார், வலது கை.
இங்க என் வலது கையினால உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்றார். 10ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் வாசிங்க, உங்களுக்கு புரியும். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அதே ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து, நான் உன் வலது கையை பிடித்து. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உங்க வாழ்க்கை பயப்படுகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? திகைத்து போய் இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா? காரணமில்லாமல் உன் குடும்பத்தார், உன் சபையார், உன் வேலை செய்கிற இடங்களிலே மக்கள் உன்னை பார்த்த உடனே எரிச்சல் அடைகின்றார்களா? உன்னோடு மக்கள் வழக்காடுகின்றார்களா? வாது சண்டைக்கு வருகின்றார்களா? யுத்தம் பண்ண உன்னை தேடி வருகின்றார்களா? உன் வீட்டு வாசலிலே உன்னை அசிங்கப்படுத்துகின்றார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிப்பேன். For I, the Lord your God, hold your right hand. ஆண்டவர் முதல்ல செய்யற காரியம் வலது கையை பிடிப்பது. ஒரு சின்ன குழந்தை தன் அம்மாவின் கையை விட்டு, அப்பாவின் கையை விட்டு சாலையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓடும் என்றால், ஓடின குழந்தை கீழே விழும் என்றால், அல்லது ஒரு ஆபத்தோ, ஒரு மிருகமோ, ஒரு வாகனமோ அந்த பிள்ளையை தாக்க வருகிறது என்றால், முதலில் செய்கின்ற காரியம் பெற்றோர்கள் அந்த பிள்ளையின் கையை பிடித்து அந்த பிள்ளையை அப்படியே தூக்குவதுதான். யான்று சொல்றாரு வலது கை. ஒருவர் கீழே விழுந்தாலும் சாதாரணமாக என்ன செய்வோம்? கையை அப்படி நீட்டுவோம், வலது கையை தான் நீட்டுவோம். யாராவது தூக்கி விடுங்களேன். ஆண்டு சொல்றார், நான் உன் வலது கையை பிடிக்கிறேன்ப்பா. For I am with you. நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன் கையை பிடிக்கிறேன். நான் உன் கையை பிடிக்கிறேன். I will hold your right hand. நான் உன் வலது கரத்தை பிடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிடிச்சிட்டு சொல்றேன், fear not. பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. இங்க மறுபடியும் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. Praise the Lord. 363 நாட்கள், 363 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முறை ஆண்டவர் சொல்லிறார், பயப்படாதே, பயப்படாத. பைபிள்ல இத்தனை வாக்குத்தத்தங்கள் 363 தடவை. Praise the Lord. Hallelujah. நாங்களும் உங்களுக்கு தினந்தோறும் பயப்படாதீர்கள் என்ற நிகழ்ச்சியை அனுப்பி கொண்டே இருக்கிறோம். எனக்கு தெரியாது உங்களில் எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், ஆசீர்வாதம் பெறுகின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. அதை பார்க்க விரும்புகின்றவர்களால் சிலரால் பார்க்க முடியவில்லை. ஆனால் வாய்ப்பு இருக்கின்றவர்கள் பலரும் பார்ப்பதில்லை. அதுதான் உண்மை, நிஜம். ஆண்டவர் தினந்தோறும் உங்களோடு பேசுகிறார். எனக்கு தெரியாது உங்களில் எத்தனை பேர் பைபிள் எடுத்து வாசிக்கின்றீர்கள். லாக்டவுன் தான், வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். நியூஸ் பேப்பர் வாசிக்க டைம் இருக்குது, டிவியை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்கிறது, சமைக்க டைம் இருக்கிறது, துவைக்க டைம் இருக்கிறது, ஊரெல்லாம் சுற்றி வர டைம் இருக்கிறது. பைபிள் வாசிக்க டைம் இல்லை. ஒரு 8 to 10 நிமிஷம் பிரசங்கத்தை கேட்க டைம் இல்லை. டெய்லி மெசேஜை கேட்க டைம் இல்லை. நீங்கள் தான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எங்களுடைய வேலை, எங்களுடைய ஊழியம், நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், கேட்டாலும் கேட்காவிட்டாலும், தினந்தோறும் எப்பாடுபட்டாவது அந்த வசனத்தை நாங்கள் இரவு 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் அனுப்பிவிட வேண்டும். அதற்காக தினந்தோறும் நாங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து நாங்கள் இதை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னணியில் பாடுபடுகிறவர்கள் அப்படித்தான் செய்கின்றார்கள். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் கணக்கு கேட்பார். ஒரு பக்கம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று. அடிக்கடி அவர் சொல்லுகிறார், நீதியின் வலது கரம், அவர் கரம் நீதியுள்ள கரம். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே உற்சாகமான வார்த்தையை மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். பயப்படாதீர்கள், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே.
அன்பு பிள்ளைகளை, உங்களை எல்லாரும் பூச்சி மாதிரி பார்க்கிறாங்களா அல்லது நீங்க பூச்சி சைஸ்ல இருக்கிறீங்களா என்று சொன்னால் நாம் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறோமா? இஸ்ரவேலின் சிறு கூட்டமே சின்ன கூட்டமா நாம? பயப்படாதே. மூன்றாவது முறையாக பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். 2 முறை ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், fear not, you own Jacob, you men of Israel. புழு, பூச்சி, புழு மாதிரி இருக்கிறோமா? fear not, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், I am the one who helps you. நானே உங்களுக்கு உதவி செய்கிறவர், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதியை நினைத்து பயப்படுகிறீர்களா? பணப்பிரச்சனை நினைத்து பயப்படுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை நினைத்து பயப்படுகிறீர்களா? உங்கள் தாய் தகப்பனுக்கு வந்திருக்கிற பலவீனங்களை நினைத்து பயப்படுகிறீர்களா? உங்கள் உறவுகளை நினைத்து கவலைப்படுகிறீர்களா? உங்கள் வேலைகளை நினைத்து பயப்படுகிறீர்களா? உங்கள் கடனை கட்ட முடியவில்லையே என்று கவலைப்படுகின்றீர்களா? உங்களுக்கு வாழ்க்கையில நியாயமாய் கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் கிடைக்காமல் இருக்கிறதே, ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதே, சில அதிசயம் நடக்கும் என்று நினைத்தேன், அது நடக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், உங்கள் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, do not be afraid, for I am with thee, நான் உன்னோடு இருக்கிறேன், declares the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்திடுவார். ஆண்டவர் பார்த்தவங்களால சொல்ல முடியுமா? அவர் எப்படி அழகாய் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பயப்படாதே என்று. ஓ, praise the Lord. ஆமென். ஹalleluya. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹalleluya, ஹalleluya. பஷ்யந்தரபோ. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். திகையாதே, அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார், அவர் நல்லவர், அவர் நம்மை தாங்குவார், நம்முடைய வலது கரம் பிடிப்பார். கவலையே படாதீங்க, வலது கையை பிடிச்சுக்கிடுவாரு. சோர்ந்து போகாதீங்க, அவர் நம்ம வலது கையை பிடிச்சுக்கிடுவாரு. சத்துரு பயப்படாதீங்க, எரிச்சல் மூட்டுறவன் பயப்படாதீங்க, சண்டைக்கு வர்றவன் பயப்படாதீங்க. எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாத ஈனக்கிரியைகள் அழிந்து போகும், அழிந்து போகும். பயப்படாதீங்க. இந்த ஊழியம் தேவனுடையது, உங்க குடும்பம் தேவனுடையது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஹalleluya. பயப்படாதே, வலக்கரத்தாலே
பாதுகாப்பேன் என்ற தாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்ற தாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை மறவா இயேசுநாதா. ஹல்லேலூயா. உங்க தயவினால் என்னை நடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. என்ன சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்காக காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்க கையை பிடிச்சு எங்களை வழி நடத்துவீங்க என்று நாங்க பரிபூர்ணமா நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளிலே சுகம், சமாதானம், சந்தோஷம் உண்டாவதாக. பயப்படாமல் திகையாமல் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவையற்ற எரிச்சலை எடுத்து போடுங்க. லட்சை குடும்பத்தை விட்டு வெளியே போவதாக. வழக்கு, வாது அத்தனை வெளியே போவதாக. யுத்தம் இல்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் எங்களோடு போராடினவர்களை நாங்கள் தேடியும் காணாதிருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீர். நன்றி. யுத்தம் பண்ணினவர்கள் இல் பொருளாவார்களாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் இனிய வாரம், இந்த மாதம் இனிய மாதம், மகிழ்ச்சியின் மாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்துங்கள். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும், நம் குடும்பத்தாரோடும், நம்முடைய திருச்சபை மக்களோடும், நம்முடைய தேசத்தோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, எபினேசர் நீர்தானியா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானியா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.